அனைவருக்கும் வணக்கம். ஏபிடி மகாலிங்கம். நேற்றைய தினம் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் கரூரிலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கரூர் பகுதியிலே மிக பெரும் ஒரு பிரச்சனையாக இனாம் நிலப்பிரச்சனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே இனாம் நிலங்களை கோயில் நிலம் என்று சொல்லி அபகரிக்கின்ற முயற்சிகளும் வீடுகளுக்கு சீல் வைக்கிற முயற்சிகளும் கடுமையாக நடைபெற்றது. அன்றைக்கு நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டங்களிலே இன்றைய கருத்து மறுப்பு தெரிவிக்கின்ற அரசியல் கட்சியினர்கள் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இனாம் நிலங்களை மீட்குவதற்கு நாங்கள் உங்களோடு உறுதுணையாக இருப்போம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் ஐயா சொல்லுகிறார்கள், கோயில் நிலங்களை தாரை வார்க்கிறது இந்த அரசாங்கம் என்று சொல்லுகிறீர்கள். இதே பாரதிய ஜனதா கட்சி தான் அன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. ஐயா ராஜா ஐயா அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள், அன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள், கரூர் மண்ணிலே வந்து இன்றைக்கு எதிர்ப்பான பதிவு செய்திருக்கிறீர்கள். கோவையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஜீனிவாசன் அவர்களும் தாரை வார்க்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது போராட்டம் நடைபெற்ற பொழுது மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு. இன்றைக்கு மாற்று அரசியல் புது அரசு அமைந்திருக்கிறது, இவர்கள் செய்து கொடுத்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்திலோ இன்றைக்கு முழுமையான உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றீர்கள். அதே போல பல்வேறு ஊடகங்கள் எழுதுகின்றன, அரசு தாரை வார்க்கிறது என்ற அரசு எப்பொழுது தாரை வார்க்க முன் வந்தது, மக்கள் அந்த நிலத்தை எப்பொழுது அபகரித்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அபகரிச்சவங்களெல்லாம் விட்டுட்டீங்க ஐயா. பல ஆயிரம் கோடி லட்சம் கோடிகளை கொள்ளையடித்தவர்கள், பல ஏக்கர்களை மலைகளை வெட்டியவர்களை, கனிமங்களை அழித்தவர்களை, கொள்ளையடித்தவர்களை எல்லாம் விட்டு பரம்பரையாக ராஜா காலம் தொட்டு மன்னர் காலம் தொட்டு செப்பேடுகள் பல்வேறு ஆவணங்கள் இருக்கின்ற நிலங்களைத்தான் இனாம் நிலம் என்று சொல்லி நாம் உரிமையோடு முழு உரிமை கேட்கிறோம். அந்த நிலம் உழுதவனுக்கே சொந்தம் என்று அரசாங்கம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசும் முன்னெடுத்து வருகிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னெடுத்தார்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முன்னெடுத்தார்கள், எம்ஜிஆர் அவர்கள் முன்னெடுத்தார்கள், ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுத்தார்கள், கலைஞர் அவர்களும் முன்னெடுத்தார்கள். அத்துணை பேரும் அதை எடுப்பதும் விடுவிட்டு சென்று விடுவதும். 1963 இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை, விடுவிட்டு போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு கரூர் வருகை புரிந்திருந்த பொழுது அந்த கோரிக்கை வைக்கப்படுகிற பொழுது அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தெரிவிக்கிறார்கள். அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் தானே, மக்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு எதிராக பிடுங்குவதற்கான அரசாங்கம் இல்லை. நல்ல அரசாங்கம் அமைந்திருக்கிறது, அந்த அரசிடத்தில் மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், அந்த கோரிக்கை அரசு ஏற்கப்படுகிறது. இந்துக்களினுடைய கோவில்கள் இந்துக்கள் என்று காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பரம்பரையாக பூர்வீக குடிகளாக இந்துக்களாக இருக்கின்றவர்களை உண்மையிலேயே இந்துக்களை தயவு செய்து அழிக்காதீர்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்துக்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி கோவிலுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த நிலங்கள் வழங்கப்பட்டது, ஆவணங்களோடு அரசனுடைய கைவசம் இருக்கிறது, அதை யாரும் கேட்கவில்லை. ஆனால் ஏதோ நேற்று ஆக்கிரமித்து விட்டதாக போல, கடந்த ஆட்சியில் ஆக்கிரமித்து விட்டதைப் போல நீங்கள் எல்லாரும் எண்ணி அரசியல் கட்சியினர்கள், ஆலய வழிபாட்டு குழுவினர்கள் எல்லோரும் எதிர்க்கின்றீர்கள். உண்மையிலேயே அந்த நிலமானது இனாம் நிலம், உழுது கொண்டிருக்கின்ற உழவர்களுக்கு சொந்தமானது. காடு மேடுகளாக கிடந்த நிலங்களை கொடுத்து சமன் செய்து அந்த நிலங்களிலே கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கி இன்றைக்கு படிப்படியாக வளர்ச்சியின் காலங்களில் இன்றைக்கி வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் கண்ணை குத்துது, ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு. யாரும் ஆக்கிரமிக்கல சாமி, அது மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நிலம் இருக்கிறது, உழுது கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். நிறைய பேர் விற்பனை செய்தவர்களே வாங்கிய மக்கள் இன்றைக்கு அந்த இடத்தில் குடியிருக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அது எப்படி அரசியல்வாதி மட்டும் ஆக்கிரமித்தா அந்த பட்டா மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், விதி இருக்கிறது. ஒரு ஏழை விவசாயிகளுக்கு, ஒரு ஏழை மக்களுக்கு அந்த ஒரு உரிமை இல்லாமல் போனது ஏன்? தயவு செய்து அரசியல் கட்சியினர்கள் இரட்டை வேடம் போடாதீர்கள்.
ஊடக நண்பர்கள், அரசாங்கம் நல்லதை செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஆதரவாக இருங்கள். தயவு செய்து செய்கின்ற அரசையும் குறை சொல்லி நடக்கின்ற செயல்களையும் தடுக்கின்ற போர்வையில் இருக்கிறீர்கள். அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து மோதல் இருக்கலாம், அரசியலில் சேரலாம், பிரிந்திருக்கலாம். ஆனால் நிலைப்பாடுகளில் சரியாக இருக்க வேண்டும். பூர்வீக குடிகளாக இருக்கிற மக்களுக்கு அகதிகளாக்காமல் அந்த நிலங்கள் முறைப்படியாக சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றி தர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற வட மாநிலங்களில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு கொடுத்துவிட்டது. மக்கள் உரிமை நிலங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அரசுக்கு பாராட்டு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. பல்வேறு ஊடக நண்பர்கள் எதிர்க்கின்றீர்கள். ஆலய வழிபாட்டு குழுவினர்கள் எதிர்க்கின்றீர்களே. டன்னு கணக்கில் நகை உருக்குனாங்கன்னாங்களா? எனக்கு யாரும் கேட்குற கால் இல்லையே. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வளைச்சி போட்டாங்க, பட்டா மாற்றிட்டாங்களே, யாரும் கேட்க முடியலையே. அப்பாவி மக்களை வெளியேற்றிட்டு நிறைய பேர் நிலத்தை அபகரிச்சிட்டாங்களே, அந்த அரசியல்வாதி யாரும் கேட்கலையே. லட்ச லட்சமாக கோடி கோடியை கொள்ளையடிச்சு வெளிநாடுகளில் பணத்தை பதுக்கி வச்சுக்கிறாங்களே. பணத்தை பிடிங்கி அரசு கண்ணாஜானாவில் வைங்கன்னு சொல்கிறக்கு யாருக்கும் உரிமை இல்லையே. இந்த சாதாரண ஒரு விவசாயிகள் உழுது கொண்டிருக்கிற உழவனுக்கு குடியிருக்கின்ற குடியிருப்பு மக்களுக்கு பிரச்சனை என்று சொல்ல வருகிற பொழுது அதை செய்து கொடுக்க அரசு முன் வந்தால் நல்லா எதிர்ப்பீங்க. அப்புறம் எதுக்கு நீங்களாம் அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடத்துறது, மக்கள்கிட்ட இரட்டை வேடம் போடு ஆடுகின்றதெல்லாம் நிறுத்திவிட்டு நல்லது செய்கிற அரசுக்கு தயவு செய்து அரணாக இருங்கள். இல்லை என்றால் அது பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். மக்களுக்கான அரசு மக்களுக்காக செய்து கொண்டிருப்பதை யாரும் தடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.